எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் திமுகவின் நட்சத்திர பேச்சாளர் குடியாத்தம் குமரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தாவேகா தலைவர் விஜய்க்கு எதிராக அவருடைய மனைவி சமீபத்துல விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பியதை பரவலா பேசு பொருளானது. அவர் ஏதோ ஒரு நடிகையோடு தொடர்புல இருக்கிறாருன்னு பலரும் சொன்னாங்க. அதற்கு திமுக தான் காரணம்னு கூட தாவேகாவினர் பலரும் திமுக மீது குற்றச்சாட்டு வச்சாங்க. இப்போ நேற்றைய தினம் விஜய் அவர்கள் த்ரிஷாவோடு ஏஜிஎஸ் ஒரு குடும்ப திருமண நிகழ்வுல கலந்திருக்கிறாரு. இது எப்படி சார் பாக்குறது? என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கிறது? ஏங்க, அவன் கண்ட கூட சுத்துவான். அதுக்கு திமுக காரணமா? நான் திமுக அவனுக்கு ஒரு வண்டி பிடிச்சி ஏற்றி அனுப்புறாங்களா? கூட்டின்னு போடா, இவ கூட போய் இன்னைக்கு போய் கல்யாணத்துக்கு போ, அன்னைக்கு நைட்டு அங்க ரூம்ல தங்கு, ஜல்சா பண்ணு, தண்ணியை போடு, பொண்ணு கூட ஜல்சா பண்ண அமைச்சு வைக்கிற வழியா திமுக? இல்ல இவன் எவ்வளவு கூட போறதோ இவ்வளவு கூட இவ்வளவு அமைச்சிட்டு விளக்குப்பிடி வழியா திமுக? அவன் ஒரு பொம்பளை போருக்கு குடிகாரன், கண்ட கூட சுத்துவான். அவன் சுத்துறது இப்போ அதிகமா யாரு கூடன்னா அவங்க மனைவி திருமதி சங்கீதா ஒரு நடிகையோட தொடர்புல எங்க வீட்டுக்காரர் இருக்காரு, குடும்ப செலவு பணம் கொடுக்கறது இல்ல, விவாகரத்து வேணும்னு கேட்டாங்க. ஒரு நடிகையோட தொடர்பு பண்றது யாரு? ஓப்பனா சொல்லிட்டு போவோம், இதுல போய் என்னங்குது? அது திரிஷாதான். பல நடிகைகள் இருக்கும், பல பெண்களோட அவனுக்கு தொடர்பு உண்டு. அவங்க ஒரு பொம்பளை பொறுக்கி குடிகாரன், அது ஊரஞ்ச விஷயம். ஆனா குறிப்பிட்டு அவங்க மனைவி சங்கீதா யார சொல்றாங்க? சொல்றது திரிஷாவை. நம்ம எஃப்டிபி சேனல்ல பல முறை அதை பேசிட்டோம். இன்னைக்கு எந்த சேனல் ஓபன் பண்ணாலும் சோசியல் மீடியா பக்கம் போனா அவ சினிமால நடிச்சு அந்த பொம்பளை திரிஷா அவளே அறக்கேள்விதான். அவ சினிமாவில் நடிச்சு பிரபலம் ஆனாலோ இல்லையோ, இவனும் அவளும் ஜோடி போட்டு சுத்ததான் பிரபலமாகுது. எவ்வளவோ அரசியல் விஷயங்குது பேசுறது. தேர்தல் நெருங்குது. இது இன்னொரு 4-5 நாள்ல தேர்தல் அறிவிக்க போறாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவே தமிழக தேர்தலை எதிர்நோக்கிட்டு இருக்கு. ஏன்னா இங்க பிஜேபி அதிமுக அடிமையாக்கிட்டு இந்த திராவிட மண்ண ஆரிய மண்ணை மாத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கான். டோட்டல் இந்தியாவே இன்னைக்கு தமிழ்நாடுடைய எலெக்ஷனுடைய கலப்பணி ரிசல்ட் எப்படி இருக்கும்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்த நேரத்தை நம்ம என்ன பேசினுக்கிறோம்? ஒரு ஒழுக்கங்கட்ட ஒரு நடிகை திரிஷா பத்தியும், ஒரு ஒழுக்கங்கட்ட ஒரு பொறுக்கி புறம்போக்கு பையன் குடிகாரன் விஜய் பத்தி பேசினுக்கிறோம். இன்னைக்கு என்ன மேட்ரு? அவன் என்ன இப்போ இவன் இவ கூட சுத்தி நிற்கிறான்றது எல்லாரும் பேசுறதுதான். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு நயினார் நாகேந்திரனே சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? 1000 தான் அவர் எங்களுக்கு எதிர்கட்சியா இருந்தாலும், கொள்கை ரீதியா எங்களுக்கு எதிரியா இருந்தாலும், நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றது, ஓரளவுக்கு எங்களுக்கு எதிரியா இருந்தா கூட ஒரு சில விஷயம் இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பேசுவார். இப்ப பிஜேபி இருக்கிறதுனால அவர் தாரமரா பேசுறாரு. ஆனா திரிஷா விட்டு முதல்ல விஜய் வெளியே வரட்டோம்னார். யாரு? நயினார் நாகேந்திரன், தமிழக பாஜக தலைவர். பனையூர் பங்களால இருந்து வெளியே வரட்டும்னு சொன்னது ஒரு பக்கம், திரிஷால இருந்து வெளியே வரட்டோம்ட்டார். உடனே எல்லாரும் நயினார் நாகேந்திரனை இதை வச்சு நம்ம டேமேஜ் பண்ணிடலாம்னு சொல்லி திரிஷாவை பத்தினி ஆகிட்டாங்க. நான் அப்பவே சொன்னேன், நயினார் நாகேந்திரன் இந்த விஷயத்துல எதிரியா இருந்தாலும், கொள்கை ரீதியா எதிரியா இருந்தாலும், எதனா ஒரு உண்மை பேசினா ஏத்துக்கணும். நயினார் நாகேந்திரன் சொந்த கரெக்ட் தான். இப்ப அவங்க பொண்டாட்டியே சொல்லிச்சே, சங்கீதா நடிகையோட தொடர்புன்னு சொல்லிட்டு அதோட நித்தனா பரவாயில்லைங்க. ஒரு நடிகையோட தொடர்புன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து இந்த இன்சு கொடுப்பாங்க, குறிப்பு கொடுப்பாங்க. இந்த குவிஸ் ப்ரோக்ராம் எல்லாம் இது இல்ல, அங்க போனா ஒரு குறிப்பு கொடுப்பாங்க. என்ன சொல்றது, ஒரு குறிப்பு கொடுப்பாங்க. ஒரு குறிப்பும் கொடுத்துட்டாங்க. என்னன்னு கேட்டா, அந்த நடிகை அடிக்கடி நேத்து கூட ஒரு படம் ஒண்ணு சமூக வலைத்தளம் வெளியிட்டாங்கன்னா, யாரு அது? திரிஷாதான். அது திரிஷாதான், அது வேற யாரும் இல்ல. இப்ப என்னன்னு கேட்டா, உடனே அவன் கட்சிக்காரன் தாவேக்காரெல்லாம் என்ன பண்ணான்? ஆஹா, இது திமுகனுடைய சதின்ட்டான். இது எப்படி கொண்டு போறான் பாருங்க. திமுக குடும்பத்துக்கும் விஜய் பொண்டாட்டிக்கும் ஒரு மிகப்பெரிய நெருக்கம் இருக்கான். சரி, அவன் சொன்ன மாதிரி ஒரு பழக்க வழக்கம் இருக்கலாம். இவங்க சொல்லிதான் விஜய் பொண்டாட்டி சங்கீதா கோர்ட்ல போய் எனக்கு விவாகரத்து வேணும், அவ்வளவு முக்கியம், ஒரு நடிகையோடு பல ஆண்டுகளாக தொடர்பு இருக்கிறாரு, 2011 நாங்க குடும்ப ரீதியா கண்டிச்சிட்ட போது அந்த நடிகையோடு தொடர்பு நாங்க துண்டிச்சுக்கிறேன்னு சொன்னாரு. ஆனா அதுக்கு பிறகுதான் தொடர்பே அதிகமாச்சு. 2 பேரும் ஒன்னா போறாங்க, ஒன்னா வராங்க, ஒன்னா சுத்துறாங்க. எனக்கு பிசிக்கலி டார்ச்சர் கொடுக்குறாரு, மென்டலி டார்ச்சர் கொடுக்குறாரு. என்னோட எந்த விதமான உறவு கிடையாது, என்னோட தாம்பத்திய உறவு கிடையாது, கணவன் மனைவிக்கு இருக்கிற எந்த உறவும் கிடையாது, என் நிழல் கூட ஒரு மீது படக்கூடாது, எனக்கு பயங்கரமா டார்ச்சர் கொடுத்து மன ரீதியா தொல்லை, உடல் ரீதியா தொல்லைன்றாங்க. தண்ணியை போட்டு அடிச்சிருக்கலாம். எனக்கு வந்த தகவல், ஒரு நாள் ஃபுல்லா குடிச்சிட்டு பாட்டில் எடுத்து மண்டமல் அடிச்சிருக்கான். இவ்வளவு தொல்லலாம் கொடுக்கறதுனால எனக்கு விவாகரத்து வேணும்னா அந்த அம்மா கோர்ட்டுக்கு போனாங்க. செங்கல்பட்டுடைய கோர்ட்டுக்கு போனாங்க. போய் எனக்கு டைவர்ஸ் ஒண்ணுன்னு கேட்டிருக்காங்க. எனக்கு டைவர்ஸ் ஒண்ணுன்னு கேட்டாங்க. இதை உடனே எல்லாமே திமுக. அவன் அந்த தமிழக வெத்து வெட்டு கழகத்துல 90% பைத்தியக்காரனுங்க, தற்கூரிங்க,
என்ன சொல்றது, ஒரு நடுத்த கெட்ட ஒரு சில பெண்கள், நடத்த கெட்ட பெண்கள் தான் நான் சொல்லுவேன். ஒருத்தி சொல்ற இப்ப சொன்னாலே ஒருத்தி எல்லா பெண்களும் டிவிக்கள் இருக்கிற எல்லா பெண்களையும் அப்படி நம்ம சொன்னா தப்பு. அது டிவிக்கள் இருக்கிற எல்லா பெண்களும் நடத்த கெட்ட பெண்கள்லாம் அது ரொம்ப தப்பு. எவெல்லாம் யூடியூப்ல பேசுறது தப்பு இல்ல. விஜய் தான் எங்களுக்கு வேணும், விஜய் தான், அது அப்படி பேசின்னு போ. அது உங்க கட்சிக்கு நீ அவன் பொறிக்கு பண்ண தலைவரா ஏத்துக்கணும், நீ அப்புறம் வருத்தப்படுவேன். தலைவரா ஏத்துக்கணும் பேசின்னு போ. அதை விட்டு என்ன பேசுறா, கொண்டாட்டி டைவர்ஸ் கொடுத்துட்டா என்ன, நாங்கெல்லாம் இல்ல, நாங்க எங்க தலைவர் விஜய்க்கு அக்காவும் இருப்போம், தங்கச்சியா இருப்போம், அது விருப்பப்பட்ட நாங்க பொண்டாட்டியாவும் இருப்போம்ன்றா. இவளே அக்காவாவும் இருப்பாளாம், இவளே தங்கச்சியாவும் இருப்பாளாம், இவளே பொண்டாட்டியாவும் இருப்பாளாம். இந்த எத்தனை பேர் எனக்கு என் புருஷனோட விஜய் தான் பிடிக்கும் சிச்சா கூலிதாஸ் போட்டு பக்கத்தே புருஷன் நிக்கிறான், குழந்தை நிக்குது. இன்னொருத்தி கல்யாணம் 22 வருஷம் ஆச்சு, நான் என்னைக்கு இருந்தாலும் விஜய் தான் லவ் பண்றேன், விஜய்க்கு அப்பாவுக்கு தெரியும் நான் விஜய் கல்யாணம் பண்ணி ஒரு புள்ள பெத்துக்குவோன்றா. இன்னொருத்தி தாலியை கட்டி போட்டா. இப்படி இருக்கிற பெண்கள் நான் விஜய்க்கு முத்தம் கொடுப்போன்றா, ஐ லவ் விஜய்ன்றா. ஒருத்தி குழந்தை செத்தாலும் பரவாயில்ல, ஹாஸ்பிட்டல் விஜய் தான் எனக்கு வேணும்ன்றா. ஒருத்தி எக்ஸாம்ல ஃபைனலும் பரவாயில்ல, விஜய் தான் வேணும்ன்றா. விஜய் ஓட்டு பண்ணலாம், குடும்பத்துக்கு எல்லாரையும் ஸ்பெஷல் வச்சு சாவடி பண்றா. இப்படி ஒரு ஒழுக்கம் இன்னொத்தி சொல்றா பார். என்ன சார், கார்பரேஷன்ல வேலை செய்யறவங்க 10 பொண்டாட்டி வச்சுக்கிறாங்க, கார்பரேஷன்ல வேலை செய்யறது உனக்கு அவ்வளவு கேவலமாடி அடி அப்படி பேசினாலே அவ்வளவு சொல்றேன். அது ஒரு தூய்மை பணி. எப்படி கடவுளுக்கு ஒரு பூசாரியை போய் அர்ச்சனை பண்றானோ, ஒரு ஐயர் அர்ச்சனை பண்றானோ, அதை விட புனிதமான பணி தூய்மை பணி. தூய்மை பணி பண்றவனே 10 பொண்டாட்டி வச்சிருக்கிறான், காவா பெறுகிறவன் 4 புருஷன் வச்சிருக்கிறான், இல்லாதப்பட்டவனே இந்த பக்கம் 4 சைட்ல வச்சுக்கிறான், அந்த பக்கம் 4 சைட்ல வச்சுக்கிறான். எங்க தலைவர் விஜய் கிட்ட பணம் எத்தனை வேணா வச்சுக்கணும், உங்களுக்கு என்னன்றான். இப்படிப்பட்ட கூட்டத்தை என்ன சொல்லுவீங்க? இப்படிப்பட்ட கூட்டத்தை நடத்த கட்ட பெண்கள், இந்த நடத்த கட்ட பெண்களை வச்சு இவனுங்க யூடியூப்ல என்ன பண்றானுங்க, இவனுங்க யூடியூப்ல இது திமுக தான் இது காரணம், எங்கெங்கயோ போறான். தலைவர் தளபதியினுடைய சகோதரி கலைஞருடைய மகள் மரியாதைக்குரிய அக்கா செல்வி கிட்ட போறான், ஒரு சில உதயநிதி போறான், இது திமுக தான் காரணம். திமுக சொல்லிதான் சங்கீதா போய், விஜய் பொண்டாட்டி சங்கீதா போய் டைவர்ஸ் குத்துச்சுன்னா, அப்ப உன் பொண்டாட்டியை உன்னால் அடைக்க வைக்க முடியலன்னா அப்புறம் நீ எங்கடா இந்த நாட்டுக்கு தலைவனா வருவ, முதலமைச்சர் வருவ? டே லோஃபர், ஜாடு மாடு பாடுகா லக்காடி பாடுஸ் பையா, டே களவாணி பேமானி பையா, எப்படா இந்த நாட்டுக்கு நீ முதலமைச்சர் வருவ? யாரடா நீ வழி நடத்துவ? எல்லாரும் என் சகோதரி என்ற சகோதரின்னு சொல்ற, அவை நடனா உனக்கு நான் அக்காவா இருப்பேன், தங்கச்சியா இருப்பேன், பொண்டாட்டியா இருப்போன்றா. உன் பொண்டாட்டியை உன்னால் அடக்க வைக்க முடியல, இன்னொருத்தர் சொல்லி எம்எல்ஏ போய் டைவர்ஸ் கொடுத்தா அப்ப என்ன ஒரு ஆம்பளை நாளை கட்டி 2 புள்ள பெற்றுல பக்கத்துல படுத்துக்கணும். இப்ப அவளுக்கு திகிட்டு போயிட்டாளா? இப்ப அவ வேணுமான திரிஷா வேணுமா அவனுக்கு? அட்லீஸ்ட் இவ்வளவு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஒண்ணு நீ ஒரு விளக்கமாவது கொடுக்கணும். என்ன விளக்கம்? நீ ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்ட, நீ ஒரு செலிபிரிட்டி, கண்டிப்பா விமர்சனம் வரும். இது என் குடும்ப பிரச்சனை, என் பர்சனல் தான், அதெல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கிற வரைதான். கோர்ட்டுக்கு வந்த பிறகு அது பர்சனல் கிடையாது. 4 பேர் பேசதான் செய்வான், 4 பேரு பேசதான் செய்வான், 4 பேர் பேச. அதுவும் நீ பேசுற பேச்சுக்கு உங்க அத்தாடே விஜய், நீ பேசுற பேச்சுக்கு சும்மா இருப்பானா? லட்டு சாப்பிட்ட மாதிரி அவனுக்கு அது தகுந்த மாதிரி உன் பொண்டாட்டி டைவர்ஸ் கொடுத்துச்சு போயிட்டு அன்னைக்கு என்ன சொன்னா திரிஷா, உன் ஆசை நாயகி, அவ என்ன சொன்னா அன்னைக்கு? உன்னையும் திரிஷாவின் தொடர்பு பத்தி பேசுற பிரச்சனை வரும்போது அவர் ட்விட்டர்ல ஒரு பதிவு போட்டா. எப்பவன்னா பாஜகவின் தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் திரிஷா விட்டு விஜய் வெளியே வரணும்னு சொன்னா அப்படி, நயினார் நாகேந்திரன் சொன்னா அப்படி இல்ல, திரிஷா விட்டு விஜய் வெளியே வரணும். அப்ப என்ன சொல்லிச்சு அந்த அரை கேள்வி, அந்த தப்பி போட்ட மாங்காய் போட்ட மாதிரி இருக்கிறாள் திரிஷா. என்ன சொன்னா? அரசியல் ரீதியாக யாரோடு எனக்கு தொடர்பு இல்லைன்ட்டான். என்னது? அரசியல் ரீதியாக என்னோட யாரோடும் எனக்கு தொடர்பு இல்லை, எந்த அரசியல் கட்சியோடும் தொடர்பு இல்லை. சோ அரசியல் ரீதியா நான் விஜய் கூட தொடர்பு இல்லை, விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம், திரிஷா வெற்றி கழகம் கூட எந்த தொடர்பு இல்லை. ஆனா விஜய் என்கின்ற ஒரு தனிப்பட்ட மனிதனோடு எனக்கும் அவனுக்கும் பலவிதமான தொடர்பு, உடல் ரீதியான தொடர்பு, காம தொடர்பு இருக்கிறத சொல்லாம சொல்லிட்டான். இப்ப என்ன சொல்லிக்கணும்? இவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு இல்ல. அவன் பொண்டாட்டி விஜய் பொண்டாட்டி சங்கீதா அந்த சகோதரியே சொல்லிட்டாங்க, ஒரு நடிகையோட தொடர்பு. அவ அடிக்கடி சமூக வலைத்தள படம் போடுறானாலே இது வந்தானே, திரிஷாவுக்கும் முத்தம் கொடுக்குறான், நான் இப்பவும் முத்தம் கொடுக்குறான், எல்லா படம் வருது இல்ல. இன்னைக்கு போட்டுக்கிறான் ஒரு பதிவு, பாத்துக்கிறா திரிஷா, இன்னைக்கு ஒரு பதிவு போட்டுக்கிறான். எது நடந்தாலும் இருவரும் ஒன்று சேர்ந்து எதிர்ப்போம், தன்னம்பிக்கையோட செயல்படுவோம். எவ்வளவு தைரியம் இருக்கும் அவளுக்கு. இவ்வளவு நடந்து இவ்வளவு பிரச்சனை நடந்துனுக்குது. இங்க போய் தஞ்சாவூர்ல பேசிட்டு வரான், இவ்வளவு நடந்து யாரு என்னடா என்னை பத்தி பேசுறது? ஆமாடா, நான் கண்ட கூட சுத்துவேன், அது கேட்கறது நீ யாருடான்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க தான் துவக்கத்துல சொன்னீங்க, அந்த ஏஜிஎஸ் கம்பெனி ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் தமிழ்நாட்டுல, ஆல் இண்டியா லெவல்ல சினிமா தியேட்டர், சினிமா கம்பெனி எக்ஸெட்ரா அவங்க எவ்வளவு மிகப்பெரிய
தொழிலதிபர், தொழில் நிறுவனம். இவன் ஒரு கல்யாணத்துக்கு போனா சாதாரண போயிடுவானா, அந்த கல்யாணத்துக்கு இவன் போறான். கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு எப்படி இவன் தனி பிளைட்ல போனானோ, ஒரே கார்ல 2 பேர் வந்து இறங்குறாங்க. ஒரே கார்ல 2 பேர் வந்து இறங்கி புருஷன் பொண்டாட்டி மாதிரி, புருஷன் பொண்டாட்டியோட கடந்த உறவு திரிஷாவுக்கும் நடிகர் விஜய்க்கும் கணவன் மனைவி உறவு, தாம்பத்திய உறவுன்னு சொல்லுவோம், குடும்ப உறவுன்னு சொல்லுவோம். ஆனா கூத்தியாரோட தொடர்பு வச்சிருந்தா, கூத்தியாரா ஸ்டெப்னி, கீப்பு, சக்காலத்தி, ஒருத்த சக்காலத்தோட தொடர்பு வச்சிருக்கிறான் இல்லீகலான்னா அதுக்கு பேரு காம தொடர்பு, காமசாஸ்திரம் சொல்றாங்கல்ல. அதை எத்தனையும் திரிஷா விஜய் கிட்ட காட்டுவான், விஜய் திரிஷா கிட்ட காட்டுவான். 2 பேர் ஒன்னா கார்ல வராங்க. யார் என்னடா என் மயிரை போடுங்கிறது? ஆமாடா, நான் இவ கூட தாண்டா குடும்பம் நடத்த போறேன். என் பொண்டாட்டி டைவர்ஸ் கேட்டுது, டைவர்ஸ் கொடுத்துறேன்டா. டைவர்ஸ் கொடுத்துட்டு நான் இவ கூட தாண்டா குடும்பம் நடத்த போறேன், இவ கூட தாண்டா சுத்துவேன். என் பொண்டாட்டி என்ன, எங்க அப்பா என்ன, எங்க அம்மா என்ன, என் பையன் என்ன, என் பொண்ணுனா எவன் கட்டா எனக்கு என்னடா, நான் அப்படிதான்டா சுத்துவேன்னு ஒருத்தன் இவ்வளவு தைரியமா சுத்திட்டு, இவன் வந்து ஒரு மிகப்பெரிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும், இன்னைக்கு இந்தியாவின் சிறந்த முதல்வர், முதன்மை முதல்வர், 2006 மீண்டும் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய மக்களின் தலைவர் தளபதி ஸ்டாலின் குறித்து தனிப்பட்ட முறையில பேசுறான். ஒரு குடும்ப கொள்ளடிக்குதுன்னு பேசுறான். எச்சப்பூரிக்கு நாயி, அவசாரி மகன், பிராஸ்டியூட்ஸ் அவன் பேசுறான். தஞ்சாவூர்ல உங்க அப்பாக்கு செலவு வைக்கணும்னு சொன்னீங்களே, கோர்ட் என்ன சொல்லிச்சுன்னு கேக்குறான். டேய் புறம்போக்க, அதை பத்தி பேசுக்கலாம் உனக்கு தகுதிடா. டாக்டர் கலைஞரை பத்தி கலைஞரை சொல்றான், கோர்ட் என்ன சொல்லிச்சு? ஏன்டா உன்னை 1.5 கோடி ரூபாய் நீதிமன்றத்தை அபராதம் கட்ட சொன்னாங்கடா. டே நாதாரு, குடிகார நாய, டே தாயொலி பொறிக்கே, பொம்பளை பொறிக்கே, உன்னை 1.5 கோடி ரூபாய் அபராதம் கட்ட சொன்னாங்கடா. ஏன்டா டே எல்லாரையும் கணக்காட்ட சொல்றேன், நீ கணக்காட்டினடா. நீ வாங்குற சம்பளம் எவ்வளவு, ஒயிட்ல எவ்வளவு காட்டுற, பிளாக்ல எவ்வளவு காட்டுற, வெளிநாட்டுல எவ்வளவு பணம் வச்சுக்கிற, ஃப்ராடு பையன் நீ. பிஜேபி கிட்ட பணம் வாங்கி கட்சி ஆரம்பிச்சு பிஜேபிக்கு வேலை காமிச்சா. இப்ப அது என்ன ரகசியமே நமக்கு தெரியல. அது என்ன ரகசியமே தெரியல. அது ஒரு பொறுக்கி பையன், பொறுக்கி, பொம்பளை பொறுக்கி, நாதாரி, பேமானி, களவாணி, எங்களை பத்தி நீ பேசுற ராஸ்கல். இவ்வளவு பேசிட்டு இன்னைக்கு நீ உன் கல்யாணம், உன் பொண்டாட்டி இல்லீகல் தான். உன் மனைவி விருப்பத்தோட நீ ஒருத்த கூட சுத்தினா யாரும் கேட்கறதுக்கு இல்லை சார். கல்யாண பொண்ணு என்னது, பொண்டாட்டி ஒருத்த வச்சுன்னு இருப்பான், ஒருத்தி வச்சுன்னு இருப்பான், கண்டுக்க மாட்டாங்க. நமக்கு என்னடா, நமக்கு தேவை காசு, பணம், துணிமணி, நகை, நெட்டு, நமக்கு என்ன வேணுமோ எல்லாம் புருஷன் கொடுறான். எங்கன்னா மேஞ்சின்னு போறான், என்ன இல்ல குடும்ப பிரச்சனை விட்டுருவாங்க. ஆனா அப்படி இல்லை. இந்த பொண்ணு கேக்குது, அந்த அம்மா சங்கீதத்தை கேக்குறாங்க, எப்படிடா நீ என்ன கல்யாணம் பண்ணி இல்லீகல் அவ கூட சுத்தி நிக்கிற, எனக்கு சேர வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு எனக்கு என்ன பண்ணுமோ எல்லாம் முடிச்சுட்டு நீ அவ கூட போய் நாசமா போ. எய்ட்ஸ் வந்து சாவரியோ, மஞ்சா காமால் வந்து சாவரியோ, என்ன நோய் வந்து சாவரியோ, அவ கூட போ, என்ன டைவர்ஸ் கொடுறா அப்படின்னு சொல்லி உன் பொண்டாட்டி கேட்டுக்குது. அதுக்கு நீ ஒரு விளக்கத்தை கொடுக்கணும். இல்லை, எந்த விளக்கத்தையும் கொடுக்காம ஒரு உடனே நீ நீதிமன்றத்தை மதிக்காத மாதிரிதான், நீதிமன்றத்தை மதிக்காத மாதிரிதான் நீ வெளியே. எப்படிடா வந்து கோர்ட்ல இருந்த அந்த கோர்ட்ல ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க, எப்படிடா அது வெளியே பிரஸுக்கு வருது? இதை வெளியே விட்டு யாருன்னு கேட்டா விஜய். இந்த தற்கூரி பொறிக்கு, பொம்பளை பொறிக்கு அவன் தான், அந்த பிராஸ்டியூட்ஸ் விஜய் தான் அதை வெளியே விட்டான். யாரு மூலியமா வெளியே விட்டான்னு கேட்டீங்கன்னா, அவன் கட்சியில காட்டுப்பண்ணிக்கும் காண்டாமிருகத்துக்கும் பிறந்த மாதிரியே ஒருத்தர் இருப்பான், ராஜ்மோகன். அவன் மூலியமா பிரஸ்ல ரிலீஸ் பண்றான். இந்த பிரச்சனை வெளியே வரட்டும், இந்த பழியை தூக்கி திமுக மேல போடலாம், இதுல ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணலாம். இதுதான் விஷயம். 41 பேர், 42 பேர் கரூர்ல இருந்ததுல பல மர்மங்கள் இருக்குது. அதுவும் ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்றதுக்கு இவன் பின்னால ஒரு கூட்டம் போகுது. எனவே அயோக்கியத்தனம் தானே சார். இவ்வளவு பிரச்சனை இருந்து இதுக்கு முன்னாடி ஒரு கல்யாணத்துக்கு போனாங்க, இது நேத்து ஒன்னா போறாங்க, ஒன்னா கை மேல கை போட்டுன்னு வரா. விட்டா ஒரு பெட்டு போட்டுருந்தா அந்த புதிய கல்யாண பொண்ணு மாப்பிள்ளை இருந்தாங்க எல்லாம் ஜோடியில, அந்த ஏஜிஎஸ் உடைய அந்த குடும்ப விழால மணப்பெண் மணமகள் இருக்கிறாங்க இல்ல, அதுக்கு முன்னால ஒரு பெட்டு போட்டிருந்தா விஜயன் திரிஷாவும் அங்கேயே அவங்க வேலையை காமிச்சு மேட்டர் பண்ணிருப்பாங்க. அவன் எதுக்கும், அவன் ஒரு மிருகம் மாதிரி சார். அவன் ஒரு மிருகத்துக்கு ஒரு கல்ச்சரே கிடையாது. அவன் போவான், அவன் பின்னால ஒரு கூட்டம் போய் அந்த கூட்டத்தை சொல்லுங்க, அவன் பின்னால ஒரு கூட்டம் போய் அந்த கூட்டத்தை சொல்லுங்க. அவன் பின்னால ஒரு பெண்கள் போய் இப்படி எல்லாம் கேவலமா பேசுறாங்களே, அந்த பெண்கள் எல்லாம் இப்படி யூடியூப்ல பேசுறாங்களே, அவங்க பெத்தவங்க விஷம் வச்சு சாவடிக்க தேவையில்ல, இல்ல செருப்ப கை நடிக்க தேவையில்ல, மஞ்சா தண்ணி தெளிச்சு ஊர் மேல விட்டா உன்னை பார்த்த எத்தனை தமிழ் பெண்கள் கலாச்சாரம், தமிழ் கலாச்சாரம் உலகத்திலே ஒரு மிகப்பெரிய கலாச்சாரம். தமிழ் பெண் என்று சொன்னால், கற்பு என்று சொன்னால் தமிழ் பெண், தமிழ் பெண் என்றால் கற்பு, கண்ணகி பிறந்த மண் தமிழ்நாடு. அந்த அளவுக்கு கலாச்சாரமான பெண் நம் பெண்கள். ஆனா இன்னைக்கு விஜய் கூட ஒரு 10 பேர் 20 பேர் தான், அதிகமா இல்ல. அவளுங்க எல்லாம் இப்படி பேசினுக்கிறானுங்க, அதை வேடிக்கை பார்த்துக்கிறான். இவன் ஊர் மேய்ஞ்சுனுக்கிறான், இவன் நம்ம இவனை பத்தி உக்காந்து பேசினுக்கிறோம். நாட்டை ஒழு வச்சு பேச முடியுது. அவனா செருப்பத்து நடிக்கணும். தமிழ்நாட்டு மக்கள் தனிப்பட்ட வாழ்க்கையும் பொது வாழ்க்கையும் பிரிச்சு பார்க்கக்கூடியவங்க தான். கடந்த காலங்கள்ல தலைவர்கள் பலருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைகள் இருந்தது. இதெல்லாம் ஒரு காரணமா விஜயை நம்ம தவிர்க்கிறதுக்கு அப்படின்னு பாக்குறாங்கல்ல. கண்டிப்பா தமிழ்நாட்டு மக்கள் பார்ப்பாங்க. இப்போ நடிகர்கள் பல நடிகர்களோட தொடர்பு வச்சிருப்பாங்க. அந்த நடிகை இருக்கா,
அந்த நடிகை என்ன பண்ண, ஒரு நடிகர் கல்யாணம் பண்ணிட்டான் சார், வேற ஒரு நடிகையோட குடும்பம் நடத்துறான். அந்த சம்பந்தப்பட்ட நடிகை கோர்ட்டுக்கு போய் இந்த மாதிரி என்ன கல்யாணம் பண்ணின்னு இவ கூட குடும்பம் நடத்திருக்கிறானே, எந்த ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு சொல்லுங்க. எனக்கும் என் புருஷனுக்கும் பிடிக்கல, விவாகரத்து வேணும்னா கேட்டிருக்காங்க. எனக்கும் என் புருஷனுக்கும் பிடிக்கல, விவாகரத்து வேணும்னு கேட்டிருக்காங்க பல நடிகர்கள். விவாகரத்து ஆயிடுறாங்க. அதுக்கு உதாரணம், ஒரு காலத்துல கொடி கட்டி பிறந்த ராமராஜன், நளினி, 2 பேருக்கும் ஒத்து வரல. நளினி ராமராஜன் பல பெண்களோட தொடர்பு இருக்கிறாரு, பல நடிகளோட தொடர்பு குற்றச்சாட்டு சொல்ல. ராமராஜன் என் பொண்டாட்டி நளினி பல ஆண்களோட தொடர்புல இருக்கிறாங்க, இன்னொரு நடிகனோட தொடர்புக்காகன்னு சொல்லல. எங்களுக்கு ஒத்து போல, நாங்க நல்லபடியா பிரிஞ்சிருவோம்னு பிரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரிதான் சீதா பார்த்திபன், இப்ப சமீபத்துல தனுஷ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய மகள். ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல யாரும் எந்த குறை சொல்லல. எங்களுக்கு ஃபேமிலியில அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, நாங்க பிரிஞ்சுக்கிறோம். அது ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு இல்ல, அது ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இது வேற. ஆனா பகிரங்கமா ஒருத்தி என்ன அடிக்கிறான், பிசிக்கலா டார்ச்சர் கொடுக்குறான், அடல்ட்ரியா இன்னொருத்தரோட தொடர்பு வச்சிருக்கான், எனக்கு மன உளைச்சல் உண்டாகுது. அந்த பொண்ணே லண்டன்ல வசதியானவங்க தான், அந்த பொண்ணு மேல 200 கோடி ரூபாய் பணம் இருக்குது, லண்டன்ல இருக்குது. அதனால தினம் அரிசி பருப்பு வாங்கறதுக்கு தினம் லண்டன்ல சொத்து வித்து ஜிபேல பணமா போட முடியும். இங்க எனக்கு குடும்ப நட்டத்துக்கு எனக்கு எந்த விதமான வசதி இல்ல. என் பொண்ணு பிஜி ஹாஸ்டல்ல படிக்கிறா, கூத்தியார சக்காலத்தை கூட்டு போய் 7 ஸ்டார் ஹோட்டல்ல படிக்க வைக்கிறான். தனி பிளைட்ல உள்ள பெட்ல படுத்துன தனியா போட்டு ட்ரக் அடிச்சுட்டு போறான். என் பொண்ணு, அவனுக்கு பிறந்த பொண்ணு, எனக்கும் அவனுக்கு பிறந்த பொண்ணு பிஜி ஹாஸ்டல்ல படிக்கிறான். பையன் எங்கேயோ வெளிநாட்டுல சுத்திட்டு இருக்கான். அவங்கள பெத்த அப்பா அம்மா, எங்க மாமனார் மாமியார் எங்கேயோ இருக்கிறாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இவன் இந்த நாட்டுக்கு தலைவனா வரணும்ன்றான், இளைஞர்களை வழிநடத்தவன்றான், பெண்களுக்காக ஆட்சி தரான், பெண்களுக்காக ஆட்சி தருவன்னு சொல்றானே. இந்த ஜாடு மாடு பாடுகா லக்காடி பாடு விஜய், அவனை இந்த கோர்ட் கண்டிக்கணும். நான் இந்த கோர்ட்லயே சொல்லிடுவேன் அந்த நடிகை யாருன்னு சொல்லி. அப்ப அந்த நடிகை கோர்ட்டுக்கு வரணும். இப்ப எங்களெல்லாம் கூப்பிடறான்னு வச்சுக்கோங்க கோர்ட்ல, எப்படி அந்த நடிகை பேர் சொன்ன, நாங்க கோர்ட்டுக்கு போய் நாங்க நிரூபிப்போம். எங்களுக்கு தேவையில்லாத விஷயம், நீ தேவையில்லாத விஷயம் பேசும்போது என்னென்னவோ பேசுற, பொறுக்கி புறம்போக்கு பையன் என்னென்ன பேசுற, எவ்வளவு நல்லா யாச்சியை குறை சொன்ன வேணாம்னு சொல்லு, நீ முதலமைச்சரை குறை சொல்லியா வேணாம்னு சொல்லு, தகுதி வேணும்டா. ஏண்டா நீ கட்சி ஆரம்பிச்சு இது வரைக்கும் ஒரு 5-6 முறை வெளியே வந்திருப்பியா? அந்த ஊருக்கு சாவுக்கு போறாங்க, அவன் எவ்வளவு ஒழுக்கமானவன் நான் உங்களுக்கு சொல்றேன், FTP சேனல் மூலியமாக சொல்றேன். நல்ல கண்ணு எவ்வளவு பெரிய தலைவருங்க அவரு, சொல்லுங்க சார். நல்ல கண்ணு எவ்வளவு பெரிய தலைவர், 101 ஆண்டு காலம் நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தார். நிறைவான வாழ்க்கைன்னா ஒண்ணு சொத்து சுகம் சந்தோஷம் எல்லாம் எதுவும் கிடையாது. வாழுகிற காலம் எல்லாம் தொழிலாளர் வர்க்கத்திற்காக வாழ்ந்த ஒரு தலைவர் நல்லக்கண், தோழர் நல்லக்கண். நாங்க திருப்பூர் மீட்டிங் போறோங்க, 3rd கிளாஸ் நான் ஏசி தான், 3rd கிளாஸ் நான் ஏசி ரிசர்வ் பண்ணதான். அந்த 3 பெட்ரூம் இல்ல 3rd கிளாஸ் நான் ஏசி. அதுல திருப்பூருக்கு சென்னையில இருந்து பட்டிமன்றத்துக்கு போறோம். திருப்பூர் மாநகர செயலாளர், இப்போ சட்டமன்ற உறுப்பினர் திருப்பூர் செல்வராஜ் நடத்துறார், மாண்புமிகு அண்ணன் திருப்பூர் செல்வராஜ் நடத்துற ஒரு நிகழ்ச்சிக்கு போறோம். போனது யார் தெரியுமா? ஐயா வெற்றிகுண்டான், ஒரு மிகப்பெரிய பேச்சாளர், கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆசான் ஐயா வெற்றிகுண்டான். இன்னைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சரா இருக்கார் அண்ணன் கோவி செலியன், அவரு, உடையாத்த குமரன், நானு, சைதை சாதிக்கு, அக்கா புதுக்கோட்டை விஜயா, அண்ணன் ஈரோடு இறைவன், மறைந்த பேச்சாளர் ராஜம் ஜான், இப்படி நாங்க எல்லாரும் போறோம். ஆனா நாங்க போகும்போது திருப்பூர்ல போய் ட்ரெயின் இறங்க போது ஒரு பெரியவர் மேல, எங்க நல்லா கேளுங்க, 1st, 2nd, 3rd அப்பர் கம்பார்ட்மெண்ட்ல, அப்பர் ஷீட்ல படுத்து ஒரு பெரியவர் முள்ளமா இறங்குறாரு. அவர் இறங்கும் போது ஒரு சாதாரண பை, அந்த கம்யூனிஸ்ட் சிம்பிள் போட்ட பை, அந்த பை நான் தான் வாங்குறேன். இறங்கி உட்கார்றாரு. யாரு நான் பார்த்தா அப்போ உயர்கல்வித்துறை அமைச்சர் நான் கோவிசில் கண்டுபிடிக்கிறார். ஐயா நல்லக்கண் இவர் தான், வணக்கங்க, இவர் தாங்க வெற்றிகுண்டான், நாங்கெல்லாம் அறிவு பண்ணினோம். சாதாரணமா பேசிட்டு கீழே இறங்குறாரு. 4 பேர் கொடி பிடிச்சு நிக்கிறாங்க, கோஷம் போடுறாங்க, கோஷம் போடாதீங்கன்றார். அங்கேயே உக்காந்துன்னு ரயில்வே ஸ்டேஷன்ல டீ சாப்பிட்டு, கார் இருந்தா கார் வேணா, ஆட்டோ வாங்கணும், ஆட்டோல போனா அவ்வளோ பெரிய தலைவர். அவர் சாவுக்கு நைட்டு 11 மணிக்கு போறாங்க. இந்த தற்கூரி விஜய் போறான், பொண்டாட்டி விட்டுட்டு கண்ட பொம்மனைங்களோட கூத்து வச்சுங்கிற பொம்பளை பொறுக்கி குடிகாரனாயே ஃபுல்லா தண்ணி அடிச்சுட்டு போறாங்க. எவிடன்ஸ் இருக்கு. இதை யார் பகிரங்கமா சொல்றாங்கன்னா நக்கீரன் கோபால் சொல்றாரு. ஆனா நக்கீரன் கோபால் ஒரு பெரிய பத்திரிகையாளர், அவ்வளவு சீக்கிரம் விஷயத்தை வெளியே சொல்ல மாட்டார். அப்புறமா நான் விசாரிச்சேன், இவ்வளவு பேசுறது எங்களுக்கு ஆள் இருக்க மாட்டாங்களா? எனக்கு விஜய் கட்சியிலும் ஸ்லீப்பர்ஸ் இருக்கிறாங்க, ADMK இருக்கிறாங்க, BJP இருக்கிறாங்க, நாம் தமிழர் இருக்கிறாங்க, எல்லா கட்சியிலும் ஸ்லீப்பர்ஸ். ஐயோ வண்டுக்கு கார்லயே 2 பெக்கு போட்டாங்க. எப்பவுமே தண்ணி பாட்டில், அக்வாஃபைனா வாட்டர் பாட்டில், இல்லைன்னா இன்னொரு தண்ணி, அவன் குடிக்கிறது இன்னொரு தண்ணி பாட்டில் ஒண்ணு, அந்த மாதிரி தண்ணி பாட்டில் ஓட்கா மிக்ஸ் பண்ணிடுவான்.
ஆனா நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், ஃபாரின் சரக்கு அடிக்கிறது இல்லையா, லோக்கல் சரக்கு தான் அடிப்பானா. ஓட்கா அடிப்பானா, இல்லைன்னா ஓல்டு காஸ்க் அடிப்பானா, இல்லைன்னா ஓல்டு மங்க் அடிப்பானா. மூணுமே கப்புனாத்தான் அடிக்கும். இது எப்படா உனக்கு தெரியும்னு கேட்டுறாதீங்க. சொல்லி பலர் சொல்லி கேட்டுக்கிறேன். நானே அந்த வாடையை அனுபவிச்சுக்கிறேன். கூட ஒரு 4 பேர் குடிக்க மாட்டானா, ஃபுல்லா குடிச்சிட்டு நல்ல கண்டத்துக்கு போறான். வாசனை தாங்க முடியலையா. நக்கீரன் கோபால் சொல்றாரு, 1 கிலோமீட்டர் வாடை அடிச்சிச்சு. கண்ணாடின்னு போய் பார்த்துட்டு யாருக்கிட்டும் பேசல. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், எவ்வளவு பேர் நடிகர், ஏசியாலேயே ஏசியா கான்டினென்ட் மிகப்பெரிய நடிகர், போய் எல்லாட்டையும் உட்காந்து பேசிட்டு வராரு. எல்லாரும் போனாங்க. எல்லாரும் அஜித்ல இருந்து எல்லாரும் போனாங்க. தலைவர் தளபதி, இந்த இனத்தின் தலைவர். வீர வணக்கம், வீர வணக்கம் தோழர் வீரக்கண் வணக்கம் தோழர் நல்ல கண்ணுக்கு வீர வணக்கம், தோழர் நல்ல கண்ணுக்கு வீர வணக்கம்னு அஞ்சலி செலுத்திட்டு எல்லார்ட்டையும் உட்காந்து பேசிட்டு வந்தார். இவன் போதையில போறான். தோழர் நல்ல கண்ணு சாவுக்கு போதையில போய் யார்ட்டையும் பேசாம என்ன இன்னும் 4 கட்டிங்க போடணும் போய் நேக்கிறான். இவன் ஒரு ஆளு, இவன் எங்களை பத்தி பேசுவான். ஏண்டா பொறுக்கி பையனை. ஒரு ஒரு மனைவிக்கு ஒரு கணவன் எப்படி இருக்க வேண்டும் என்றதுக்கு எடுத்துக்காட்டு ரோல் மாடல் எங்கள் தலைவர் தளபதி. பிள்ளைங்களுக்கு எப்படி அப்பாவா இருக்கணும் ரோல் மாடல் எங்கள் தலைவர் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள். ஏன்னா இவனை பத்தி பேசும்போது தளபதினு சொல்லும் போது கூட ஸ்டாலின் பேர் சொல்ல முடியாது. ரொம்ப வருத்தம். ஏன்னா இந்த பொறுக்கி எச்ச பொறுக்கி நாய், பொம்பளை பொறுக்கி குடிகாரன், தாயோடி போவன், கண்டவனுக்கு போந்தவன், இந்த பிம்பு பிராஸ்டியூஷன், இவன் விஜய் கூட தளபதி என்றாங்க. இந்த இனத்துக்கு தளபதி என்ன எங்க தலைவர் தளபதி. 52 வருஷமா அவர் தான் தளபதி. இவன் சினிமாக தளபதி. அதனால தலைவர் பேரை சொல்றேன். ஒரு கணவனுக்கு ஒரு கணவன் மனைவியை எப்படி வாழணும்ன்றது எங்க தலைவர் தளபதி, எங்க அன்னிக்காரன், எங்க அன்னி உதாரணம். ஒரு ஒரு மனைவிக்கு ஒரு கணவன் எப்படி கொண்டது உதாரணம் எங்க தலைவர் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள். தன் பிள்ளைகளுக்கு எப்படி ஒரு நல்ல அப்பாவா இருக்கணும்ன்றதுக்கு ரோல் மாடல் எங்கள் தலைவர் தளபதி. அப்பா அம்மாக்கு நல்ல பிள்ளையா இருக்கிறதுக்கு ரோல் மாடல் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள். வேற குழந்தைகளுக்கு தாத்தா என்கின்ற உறவு முறையில் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு உள்ள ஒரு ரோல் மாடல் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள். ஒரு நல்ல குடும்பஸ்தன்றதுக்கு உதாரணம் எங்க தலைவர் தளபதி அவர்கள். அப்புறமா தான் நாட்டுக்கு தலைவன். அதே மாதிரிதான் நாளைய தமிழகம் துணை முதலமைச்சர் வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். நீ என்னடா அவங்க குடும்பத்தை பத்தி நீ குறை சொல்ற, பாடுஸ் பையன் அவன் குடும்பத்தை பத்தி குறை சொல்ற, கலைஞருக்கு செலவைக்கிறது பத்தி பேசுற, செருப்புல அடிக்கும். அவங்க பார்த்தா செருப்புல அடிப்பேன். டெல்டா மாவட்டம்னு சொல்லிட்டு காதுல டால்டா ஊத்துறாங்கன்றா. அட்டா பரதேசி பொறிக்கின. டெல்டா மாவட்டத்தில் பிறந்தவர்டா தலைவர் கலைஞர். திருவாரூர் பக்கத்திலே திருக்கோவிலில பிறந்தவர் கலைஞர். ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டம். எவனோ எழுதி கொடுக்குற படிக்கிற பாடுஸ் உனக்கே இவ்வளவு இருந்தா எங்களுக்கு எவ்வளோ இருக்கும். எங்கேயோ பிறந்தான். எங்க குடும்பத்தை பத்தி பேசுற, உன்னை பத்தி பேசுனா பல ரகசியங்கள் பேச வேண்டியதா இருக்கும்டா. புறம்போக்கு நாயே. உங்க அப்பா அம்மா கல்யாணம் நடக்குது ஒரு சர்ச்சில், அதை நிக்கிறான். அவங்க அப்பா S.A. சந்திரசேகருக்கும் அவங்க அம்மா சோபாக்கும் கல்யாணம் நடக்குதுங்க. இவன் நிக்கிறான் அந்த போங்க. அந்த இது விஜய் என்றான். அவங்க அப்பா அம்மா கல்யாணம் போட்டோம். கேட்டா என்ன சொல்றாங்க, இல்ல இந்து முறைப்படி கல்யாணம் ஆச்சு, கிறிஸ்தவ முறைப்படி கல்யாணம் ஆகணும்னு சொல்லின்றதுனால அவங்க நிக்கிறான்றான். இது என்ன உண்மை போய் நமக்கு தெரியாது. ஆனா நீங்க ஒருத்தர் விமர்சனம் பண்ணும்போது உன்னை பத்தி எல்லாம் பேசுவாங்க. உன்னை பத்தி விமர்சனம் பண்ணும்போது எல்லாமே விமர்சனம் பண்ணுவாங்க. நீ ஒரு பொறுக்கி பையன், பொறுக்கி பரதேசி புறம்போக்கு பையன். அடுத்த ஜென்மம் தான் நான் விவசாயியா பிறக்கணுமா? மறுபிறவி இருக்குதா இல்லையான்னு தெரியல. மறுபிரிவின் இருந்தா நான் விவசாயியா பிறக்கணுமா? விவசாயம்னா சேத்துல கை வச்சாதான் எல்லாரும் சோத்துல கை வைக்கணும், எல்லாருக்கும் சாப்பாடு போடணும். ஏன்னா பொறவோக்கு நீ பொண்டாட்டிக்கு சோறு போடல, பிள்ளைக்கு சோறு போடல, பையனுக்கு சோறு போடல, அம்மாவுக்கு சோறு போடல, அப்பனுக்கு சோறு போடல, நீ எப்படி விவசாயி ஆகி எல்லாருக்கும் சோறு போடுவேன்? முதல்ல நீ அடுத்த ஜென்மத்துல விவசாயியா பிறக்கவே முடியாதுடா. உனக்கு அடுத்த பிறவில டே தற்கொலை பொம்பளை பொறிக்கை, டே அச்ச பொறிக்கை குடிகாரனாயா, டே நடிகர், டே தற்கொலை தமிழக வெத்து விட்டு கழக தலைவர், டே பொறம்போக்கையா தற்கொலை விஜய், நீ அடுத்த பிறவியில விவசாய பிறக்கவே முடியாது. ஏன்னு கேட்டா உனக்கு அடுத்த பிறவியே கிடையாது. உன் பொண்டாட்டி சாபம், பல பெண்கள் சாபம், உங்க அப்பா அம்மா சாபம், இந்த பிறவியோட மேட்ரு முடிஞ்சு போச்சு. அதனால பார்த்து பேசு. காரி துப்புறாங்க. பொம்பளை பொறுக்கி பொண்டாட்டி விட்டு கண்ணங்கண்டவோட கல்யாண காட்சியை சுத்தினுக்கிறான். அவன் முன்னாடி போறானுங்க பாரு இவனுங்க எல்லாம். போய் அவன் லவ் பண்றேன், அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவனோட 10 புள்ள பெத்துக்கிறேன், அவனுக்கு அம்மாவாவும் இருப்பேன், அக்காவாவும் இருப்பேன், தங்கச்சியா இருப்பான், பொண்டாட்டியா இருப்பேன், அவனுக்கு காசு பணங்குது, எத்தனை பேர் அவன் கல்யாணம் பண்ணுவான், எங்கன்னா சுத்துவான். அப்பயும் நான் விஜய் தான்னா அதனாலதான் நான் சொன்னேன். அதனாலதான் சிவாஜி கிருஷ்ணன் சொன்னார், எங்க அண்ணன் சிவாஜி கிருஷ்ணன் சொன்னாரு, பனியூர் பங்களா நிறைய ரூம் போது எல்லாரும் போக முடியும். சோ ஒரு கலாச்சாரத்தை கெடுக்கின்ற ஒரு மனிதனாக என் தற்கூரி விஜய் இருக்கிறான். அவனுங்கெல்லாம் எங்களை பத்தி பேச தகுதி கிடையாது. நீ ஒரு ஒழுக்கம் கட்ட புறம்போக்கு பாடு லக்காடி பையா விஜய், அதை ஒத்துக்கோ, அதை ஒத்துக்கடா.
இல்ல இவங்க கூட யாரும் காங்கிரஸ் வந்துருவாங்களாம், அக்கா பிரேமலதா விஜயகாந்த் வந்துருவாங்க. எந்தெந்த ஒரே ஒரு முஸ்லீம் அமைப்பு, ஓ இவன் கூட இருந்தா நமக்கு சரி வராது, நம்ம இஸ்லாம் மார்க்கத்துக்கே விரோதமாகறான், அவங்களும் இவனை விட்டு போயிட்டாங்க. வேற அவங்களும் இவங்களை விட்டு போயிட்டாங்க. அரசியல் ஆர்ஃபன், அரசியல் அனாத நாய தற்குறி பொறுக்கி பசங்களையும் ஒழுக்கம் கட்ட ஒரு சில பெண்கள், எல்லாரும் சொல்ல இந்த யூடியூப்ல பேசுறாங்க பாரு, அப்படி ஒழுக்கம் கட்ட ஒரு சில பெண்களையும் வச்சு அரசியல் பண்ணி இருக்கிறார். புறம்போக்குன்னா இவனுக்கு கூட்டம் கூடும், பண்ணி கூட தாண்டா கூட்டம் கூட்டமா வருது. அந்த பண்ணி தாண்டா நீ அரசியல்ல விஜய், அந்த பண்ணி தாண்டா நீ தற்குறி. நிச்சயமா சார், பல்வேறு விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து பேசுவோம். நன்றி. வாழ்க.